22:1 1ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை நம்ம மீண்டும் வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று கர்த்தர் சொன்னார். இந்த வசனத்தை கொண்டும் மத்திய 5:14 கொண்டு இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணங்கள் மறைந்து இருக்க மாட்டாது என்று சொல்லி தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போலவும் நாம் மறைந்திருக்க மாட்டாத அனுபவங்கள் உண்டாகுன்னா அல்லது உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றாலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற சோதனை அல்லது பரீட்சையை நாம் வெற்றி பெறுவது தான் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர முடியும். அதனால் அநேகர் தோற்று போனவர்களை நாம் குறித்து நாம் தியானித்தோம். அதிலிருந்து ஜெயம் எடுக்கிறவர்களையும் நாம் தியானித்தோம். இன்றைக்கு நம்ம எதிலிருந்து நம்ம வெற்றி பெற வேண்டும், அப்பொழுது நாம் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்க மாட்டாதபடி உலகத்திற்கு நாம் வெளிச்சமாக இருக்க முடியும் என்கிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆதாம் ஏவாளை தன்னுடைய சாயலாக ரூபத்தின்படியும் சிருஷ்டித்து தேவன் மனிதன் என்கிற அந்தஸ்தை தவிர ஒன்று போல் இருக்கும்படி ஏதேனிலே கர்த்தர் வைத்தார். அந்த தேவன் வைத்த அந்த பரீட்சையில் தோற்று போனான். பின்பு தன்னுடைய சாயலாகவும் தன் ரூபத்தின்படியாக 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். ஒன்று ஆபேல், இன்னொன்று காயேன். அவங்களுக்கு வைத்த பரீட்சை எதுன்னா காணிக்கையில் கொண்டு வச்சார். ஒருவன் தோற்று போனான், ஒருவன் அந்த காணிக்கையில் ஜெயம் எடுத்தான். காணிக்கை விஷயங்களிலும் நாம் கர்த்தருக்கு ஜெயம் எடுக்கணும் என்கிற அப்பொழுது தான் நம் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்க மாட்டாதபடி உலகத்திற்கு நாம் வெளிச்சமாக இருக்க முடியும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும்போது வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தால் அவள் கர்ப்பவதியாகி காயேனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாயிருந்தான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலே தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயேனையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. போதும், அப்ப அங்கீகரிக்கல. ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார், அதை அவன் ஜெயம் எடுத்தான். காயேனுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கலைன்னா தோற்று போனான். ஆவிக்குரிய விஷயத்தில் காணிக்கைகளை சில நேரங்களில் நம்ம சாதாரணமாக நம்ம நினச்சிடறோம். காணிக்கை கொடுக்கிற விஷயத்திலும் நாம் ஜெயம் எடுக்கணுமா?
இந்த காயின் ஆபேல் இருக்கும்போது எந்த ஆலயம் இல்லை. காணிக்கை கொடுக்க வேண்டும் என்கிற பிரசங்கையார் கிடையாது, உபதேசம் கிடையாது, சத்தியம் கிடையாது. அவருடைய அறியாமையின் காலங்களிலும் மனுசாட்சியின் காலங்களிலும் தேவன் காணிக்கைகளை விரும்புகிறார் என்று உணர்ந்து அல்ல ஆபேலும் காயினும் காணிக்கை செலுத்தினாலும் ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கைகளை கர்த்தர் என்ன செய்யல, அங்கீகரிக்கல. இன்றைக்கு காணிக்கை குறித்தும் தசமங்களை குறித்தும் ஏராளமான சத்தியத்தை நம்ம கேட்குறோம். தொலைக்காட்சியிலும் கேட்குறோம், தேவாலயத்தில் கேட்குறோம். வாசிக்கும் போது சத்தியங்களை நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அந்த சத்தியங்களை ஏராளமாக கேட்கிறோம். ஆனால் இவங்களுக்கு யாருமே அந்த காரியத்தை சொல்லலை. தாங்களாகவே உணர்த்தப்பட்டு அவங்க தரிசனத்தின்படி தேவனுக்கென்று காணிக்கையை செலுத்தினார். காயினுடைய காணிக்கையை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சபிக்கப்பட்ட பூமி என கர்த்தர் ஆதாம் ஏவாளை பாவம் செய்யும்போது பூமியை கர்த்தர் சபித்தார். ஆகவே சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து எடுத்தப்பட்ட கனிகளை அதனால்தான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்றால் ஆபேல் செலுத்தின மந்தியில் இருக்கிற அந்த ஆடுகளும் அவைகளும் பூமியிலிருந்து வளர்ந்தது தான். பூமியினுடைய புற்களை மேய்ந்தது நடமாடினதுன்னா அந்த பூமி இல்லாமல் அதுவும் வளராது. ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் இதை ஏற்றுக்கொள்வார் என்கிற அர்த்தத்தோடு செலுத்தின காணிக்கை. ஆனால் காயினுடைய காணிக்கை தன்னுடைய சுய இஷ்டமாக கொடுத்த காணிக்கை. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. இன்றைக்கி ரெண்டு வகையான காரியம். தேவ சித்தம் அறிந்து செலுத்தக்கூடிய காணிக்கை வேற, நம்மளே திட்டம் பண்ணி சுயமாய் செலுத்துகிற காணிக்கை வேற. இப்போ காயினுடைய காணிக்கைகள் கனிகளை செலுத்தினான், அதனால் எந்த பாவம் மாறாது, சாபமும் மாறாது. ஆனால் ஆபேலுடைய காணிக்கைகள் பலிகளினால தான் பாவங்களும் சாபங்களும் மாறும். இரத்த சிந்துவதில்லாமல் பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகிறாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ஆபேல் பல அர்த்தமுள்ள கொடுமையான முதல் தரமான நல்லவைகளை தெரிந்து கொண்டு ஒரு சிலதை கர்த்தருக்கென்று அவன் செலுத்தினான். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. பிற்காலத்தில் இயேசுவுக்கு ஒப்பிட்டமாக தேவாட்டுக்குட்டி ஒப்பிட்டு அந்த காணிக்கைகளை அவன் செலுத்தினதுனால அந்த காணிக்கையில் பாவங்கள் சாபங்கள் அந்த பலிகளினாலே மாறுவதை அறிந்த கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. ஆனால் காயினுடைய காணிக்கையில் எந்த பாவம் தோஷம் மன்னிக்கப்படாது, சாபங்கள் மாறாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு காணிக்கை கொடுக்கிறவர்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஆபேலை போல தரிசனமுள்ள காணிக்கைகளை கொடுக்கணும். நமக்கு தோன்றுகிற நம்ம சுய இஷ்டமான காணிக்கைகளை நாம் செலுத்தவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. நீங்கள் இந்த லேவியரா புத்தகத்திலிருந்து தான் தசமபாகம் காணிக்கை என்கிற சத்தியத்தை ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். அதுக்கு முன்பு எந்த இடத்துல தசமபாகம் யாருமே சொல்லலை, ஆனால் கொடுத்துருக்குறாங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, மெல்கிதேசை எதிர்கொண்டு ஆபிரகாமுக்கும் அப்பத்தையும் திராட்சரசத்தை என்ன செய்கிறான், கொடுக்குறான். அன்றைக்கி தேவாலயம் கிடையாது, உபதேசம் கிடையாது, சத்தியம் கிடையாது, ஆசாரிப்பு கூடாரம் கிடையாது. அப்போ ஆபிரகாம் எதிர்கொண்டு போய் தனக்கு கிடைத்த எல்லாவித தசமபாகங்களை அவன் மெல்கிதேசேக்கு செலுத்தினான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போது அன்றைக்கி ஆலயம் இல்லை, உபதேசம் இல்லை. அவர்களுக்குள்ளேயே அந்த சத்தியத்தை அறிந்து தேவனுக்கென்று பிரியமான அவரை ஏற்றுக்கொள்ளத்தக்க காணிக்கைகளை செலுத்தினார்கள்.
ஆக உண்மையான தேவனுக்கு பிரியமான காணிக்கை செலுத்துகிற தேவ பிள்ளைகள் அது மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்கக்கூடாதபடி இந்த உலகத்திற்கு அவர்களால் மாத்திரம்தான் வெளிச்சமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. யாக்கோபனுடைய காலங்களில் கூட தேவாலயம் கிடையாது, உபதேசம் கிடையாது. தன் மாமனார் வீட்டுக்கு போது பெத்தேலில் கல்லில் சாய்ந்து படுத்து கொண்டு இருந்தான். பூமிக்கும் வானத்திற்கும் வைத்திருக்கிற வானத்துக்கும் பூமி வைத்திருக்க ஏனியில் தூதர் ஏறுவதையும் இறங்குவதையும் பார்க்கிறான். அப்போ தான் சொன்னான், இது தேவனுடைய வீடு, கட்டடம் கிடையாது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்று அல்ல என்று அதுக்கு பெத்தேல் என்று பெயரிட்டு அப்போ தேவனோடு ஒரு பொருத்தனை பண்ணுறான். யாருமே அவனுக்கு சொல்லி கொடுக்கல. ஆண்டவரே, நான் போய் என்னை ஆசீர்வதித்தால், என்னை திரும்பி கொண்டு வந்தால், நான் சம்பாதிக்கிற எல்லாவற்றிலிருந்து தசம மகளை உமக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. யார் சொன்ன? யாருமே சொல்லலை. தேவாலயம் இல்லையே, ஆசாரிகள் இல்லை. அதுக்கு பின்னாடி தான் லேவியர்கள்லேருந்து ஆசாரிகள் எல்லாம் வராங்க. ஆகவே அவங்களை அறியாத நாட்களிலும் மனசாட்சியின் காலங்களிலும் தேவனுக்கு இது பிரியம் என்பதை அறிந்து உணர்ந்து தேவனுக்கு பிரியமான காணிக்கைகளை செலுத்தி தேவனுக்கு பிரியமான தசமங்களை செலுத்தி அந்த நாட்கள் அவர்கள் அந்த வாழ்ந்த உலகத்திற்கு அவர்கள் வெளிச்சமாக இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் மலை மேல் இருக்கிற பட்டணத்தில் மறைந்திருக்கக்கூடாதபடி தேவனுக்கென்று வெளிச்சமாக இருக்கணும்னா இந்த காணிக்கை விஷயங்களிலும் நாம் தேவனுடைய சித்தம் அறிந்து செலுத்தி நாம் ஜெயம் எடுக்கிறவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ எசேக்கியேல் ஒரு புத்தகம், எசேக்கியேல் நீங்கள் வாசிங்கன்னா அங்கே 20ஆம் 40ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 40ஆவது வசனத்தை வாசிங்க. 20:40. இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய, நல்ல கவனிங்க, நம்ம மலையை தான் பார்க்குறோம். இஸ்ரவேலின் உயரமான மலைகளில் மலையாகிய என் பரிசுத்த மலையிலே. என்ன மலை? அந்த மலை பரிசுத்த பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்றும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். நான் அங்கே அவர்கள் மேல பிரியம் வைப்பேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும், அங்கே நீங்கள் சம்பாதிக்கிற பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளை உங்கள் முதல் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். உடலே சொல்களே. கேட்காத நாளிலே ஆபேல் கொடுத்தான், கேட்காத நாளிலே அங்கே ஆபிரகாம் கொடுத்தான், அவர் கேட்காதபடி யாக்கோபும் கொடுத்தார். அல்லேலூயா சொல்களே. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை ஆராதிக்கிற வருகிற இடங்களிலே, அதான் தேவ சந்நிதியில் வரும்போது யாரும் வெறும் கையிலே வரக்கூடாது என்கிற ஒரு வசனம் இருப்பதனால் பலர் வரும்போதெல்லாம் என்ன செய்கிறாங்க? காணி கொடுப்பாங்க, போடுவாங்க. ஆக அங்கே வரும்போது நீ பரிசுத்தப்படுத்தின எல்லாவித காணிக்கைகளை என்னிடத்தில் என் சந்நிதியில் என் சமூகத்தில் கொண்டு வரும்படியாக நான் இதை பெரிய மலையில் இருக்கிற தேவன் நான் உங்களை கேட்பேன். அல்லேலூயா சொல்களே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கேட்கிறார். அப்போ கேட்கிற தேவனுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். இந்த முழு உலகமும் இந்த பூமியின் குடிகளும் கர்த்தருடையது தான். நம்மளை கேட்காமல பொண்ணும் வெள்ளையும் அவருடையது தான். ஏதோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஏதோ நம்ம உண்டாக்கினதை போல நம்ம கொடுப்பதை போல் நினைக்கிறோம். அவைகளை அப்படி நினைக்கவே கூடாது. தேவன் நமக்கு தந்தவைகளிலிருந்து அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அதை தேவன் என்ன செய்கிறார்னா, கேட்கிற நான் உங்களை கேட்பேன் அப்படிங்கிறார்.
சில நேரங்களில் காணிக்கை கேட்கல குற்றம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. அவங்க எந்த எண்ணத்தில் கேட்பார்கள் என்பது கர்த்தர் அறிவார். அது உண்மையான கேட்கும்போது அதனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும். சில நேரங்களில் கேட்காதபடியும் கர்த்தர் ஜனங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். அப்போ அங்கே நான் கேட்பேன், நீங்கள் அந்த மலை மேலே கொண்டு வரணும், நான் சேவிக்கிற இடத்துல இந்த பரிசுத்தமான ஸ்தலங்களில் நீங்கள் கொண்டு வர வேண்டும், நான் உங்களை கேட்பேன். அல்லேலூயா. அப்போ காணிக்கும் தசம்பவங்களும் கர்த்தருக்கு என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் என்று நம்ம தெரியும். இந்த தசம காணிக்கை என்பது நீங்கள் கிட்டத்தட்ட லேவியராக புத்தகத்திலேருந்து வாசித்தீங்கன்னா எபிரியர் எழுதின அந்த எபிரியர் நிருபங்கள் வரையும் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த 4 சுவிசேஷங்களிலும் இந்த சத்தியங்கள் அடங்கி இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆக சிலர் காணிக்கைகளை தோற்று போனவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஜெயம் எடுத்து மலையுமே இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்க மாட்டாதபடி உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிற தெய்வ பிள்ளைகள் அன்றைக்கும் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. புதிய காலத்தில் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 44ஆவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க. மார்க் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக நல்ல கவனிங்க. இயேசு காணிக்கை இருக்குன்னா அதுக்கு எதிராக உட்கார்றாங்க. தேவாலயத்தில் காணிக்கை இப்பெல்லாம் நம்ம ஒரு பாஸ்ட் உட்கார்ந்து என்ன நினைப்பாங்க, பாஸ்ட் கவனம் ஃபுல்லாக காணிக்கை பெட்டியில் தான் போகுது அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி கவனம் ஃபுல்லாக, ஆமாம், பார்த்து காணிக்கை பெட்டியே பார்த்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு பொருளாசைன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் இங்கே தேவன் காணிக்கை பெட்டிக்கு எதிராக, காணிக்கை பெட்டிங்கிறதுக்கும் தேவாலயத்தில் இருக்கும். அந்த தேவாலயத்தில் காணிக்கை பெட்டிக்கு எதிராக, ஏன்னா முன்னாடி போடுவாங்க, அதற்கு எதிராக இயேசு அமர்ந்திருந்தார். அல்லேலூயா. ஏன் அமர்றாரு? வரவங்களை எப்படி காணிக்க போடுவாங்க என்பதை அறியும்படி கர்த்தர் அமர்ந்திருந்தார். இன்றைக்கு இந்த காணிக்கை நேரங்களிலே கர்த்தர் காணிக்கை பெட்டிக்கு பக்காமையாக உட்கார்ந்து பார்ப்பார். அல்லேலூயா. இப்போ அங்கே பாருங்க, தோற்று போன கூட்டம் இருக்கு, ஜெயம் எடுத்த ஒரு விதவியும் இருக்கு. காயின் தோற்று போனான், ஆபேல் அதில் ஜெயம் எடுத்தார். அதை வாசித்து பாருங்க சீக்கிரமாய். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். அன்னைக்கெல்லாம் அந்த மூடி கிடையாதுன்னு அர்த்தம். காணிக்கை பெட்டிக்குள்ளாக போடுகிறதை ஒவ்வொருவரும் எப்படி போடுறாங்க என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. யார் யார் எவ்வளோ போடுறாங்க என்பதை கர்த்தர் கவனமாய் பார்க்கிறார் விஷயத்தில். அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது தேவையில்லை என்றால் எதிராக உட்கார தேவை கிடையாது இல்லையா? யார் யார் எவ்வளோ போடுறாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதை கவனமாய் பார்க்கிறார். எவ்வளோ மேலான ஒரு காரியம், மேலான சத்தியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காணிக்கைத்தானே என்று சாதாரணமாய் நாம் இழந்துவிடக்கூடாது. பாருங்க, ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார். நல்ல கவனிங்க, ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் எவ்வளோ ரொம்ப போட்டிருக்காங்க. அவங்க பணக்காரர்கள். இயேசு வேற உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி கொஞ்சமாக போட்டால் என்ன நினைப்பார் என்று சொல்லி அதிகமாய் போட்டார்களாம். ஒரு அல்லேலூயா. தாராளமாய் போட்டிருக்கிறாங்க.
அடுத்தது, ஏழையான ஒரு விதவையும் வந்து ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான ஒரு துட்டுக்கு சமமான 2 காசை போட்டார். 2 காசை போட்டார். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்க, யாரு தாராளமாய் கொடுத்தாங்க பாருங்க, அவர்களை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று. அங்க அவங்க தாராளமா போட்டாங்களா? இவள் எப்படி போட்டாளா? அதிகமாய் போட்டால் 2 காசு தான் ஒரு துட்டுக்கு. அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டாங்க. இவள் தன்னுடைய வறுமையிலிருந்தும் தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த அடுத்த வேலை சாப்பாடு கிடையாது, தனக்கு ஜீவனுக்கு உண்டாயிருந்ததை எல்லாவற்றையும் போட்டான். கைகளை தட்டி கத்தரை மயப்படுத்த எல்லாவற்றையும் போட்டான். அப்போ ஒரு கூட்டம் அதில் தோற்று போனாங்க. நிறைய கொடுத்தாங்க. ஆனா ஒரே ஒரு விதவை ஒரு துட்டுக்கு 2 காசு என்கிற பணத்தை போட்டார். ஆண்டு பார்த்துட்டே இருந்தார். ஒருத்தனுக்கு 1 கோடி இருக்குன்னா 1 கோடி இருக்குன்னா 1 லட்சம் போட்டிருப்பான். இன்னொரு 2 கோடி இருக்குன்னா 2 லட்சம் போட்டிருக்கலாம். 50,000 ரூபாய் உள்ளவன் ஒரு 10,000 போட்டிருக்கலாம்னு பார்க்குறாரு. எல்லாம் பார்க்குறாரு. அவனுக்கு வச்சிட தான் மிச்சம், அவனுக்கு தேவையான வச்சிட தான் மற்றவங்கெல்லாம் போட்டாங்க. தங்களுக்கு பரிபூர்ணத்திலிருந்து போட்டாங்க. இந்த விதவை அப்படி இல்லை. அடுத்த வேலை சாப்பாடு கிடையாது. அந்த ஜீவன் வாழ்வதற்கு அந்த 2 பைசா தான் அவகிட்ட இருக்குது. அதனால் தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அல்லேலூயா, தன் ஜீவனுக்கு உண்டான நாளைக்கு இப்போ ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் மிகுதியாய் கொடுத்தாள். அவர் எல்லாவற்றையும் கொடுத்தாள் என்று அவங்கள பாராட்டல, இந்த விதவையை கர்த்தர் பாராட்டினார். அல்லேலூயா. இப்போ காணிக்கை விஷயத்தையும் கர்த்தர் கவனிப்பார். இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுங்களா? சில சபைகள் சொல்லுவாங்க, எங்கெல்லாம் ஒரே ஏழை பாஸ்டர், கஷ்டம் பாஸ்டர், அதனால் இதெல்லாம் செய்ய முடியாது நம்ம சொல்கிறோம் இல்லையா? அவளும் ஏழையான விதவி தான். அவள் ஏழையான விதவி தான். கர்த்தர் பாராட்டத்தக்க, காணிக்கை விஷயத்தில் ஜெயம் எடுக்கத்தக்க, மெய்யாகவே என்று அவள் கொடுத்த காணிக்கை பாராட்டி அவளை கர்த்தர் புகழ்ந்தார். அவள் ஜெயம் எடுத்தாள். அல்லேலூயா. மற்றவர்கள் தாராளமாய் கொடுத்தாங்க. ஆண்டவர் அவங்களை கனப்படுத்த கிடையாது. ஏன்னா தங்களுக்கென்று வைத்து விட்டு மீதியை தான் கர்த்தர் கொடுக்குறாங்க. தவிர இவ்வளோ தனக்கென்று ஒன்றை கூட வைக்காம எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். அங்கே காணிக்கை விஷயத்தில் ரொம்ப கவனமாக நாம் செலுத்த வேண்டியவர்கள் கவனமாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, இருந்திருந்தால் செஞ்சிருப்பாங்க, உண்மைதான். ஆனால் இருக்கிறதுல உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். இப்போ பெற்றோர் இருக்கிறாங்க, பிள்ளைகளும் படிக்க வைக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு ஏகமான சொத்து இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் இருக்கும். அவங்க ஏன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்கன்னா நாளைக்கு அவங்க நமக்கு தருவாங்க. அல்லேலூயா. நான் வயதாகும் போது இப்போ பெற்றோர்களுக்கு இல்லாத சொத்து இருக்காது, ஆகிலும் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பாங்க. ஒரு அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னால் எத்தனையோ அவரே அந்த பணத்தையே சிருஷ்டிக்கக்கூடிய வளம் இருக்கு. இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் இவர்களுக்கு பலியாயிருந்து ரத்தம் செஞ்சு ரட்சிப்பை கொடுத்து இவ்வளோ ஆசீர்வதித்து இருக்கிற, நாம் அவரை அப்பான்னு கூப்பிட்றோம், இவங்க ஏதாகிலும் எனக்கும் என்னுடைய ஊழியத்திற்கு செய்யணும்னு அவருக்கு இல்லாமல் இல்லை. அவர் இருந்தும் ஒரு பெற்றோர்களை எதிர்பார்க்கிற விதமாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லும் அல்லேலூயா. அப்போ இங்கே ஒரு விதவை,
ஆனால் ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் தோற்று போனார். இதே போல சம்பவம் தான் எலியாவின் நாட்களிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டு சொல்லிட்டாரு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:9, எப்பா நான் உன்னை போஷிப்பதற்கு சாரி பார்த்து விதவைக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், கட்டளையிட்டு இருக்கிறேன். இப்போ சாரி பாத்துடைய நிலைமை அப்படின்னா, அவள் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் பானையில் கொஞ்சம் மாவுத்தான் இருக்கு. ஒரே ஒரு பையன் அவள் வெறுகப்படுவதற்காக அந்த வழியாக வருகிறார். அவருடைய மைண்டு என்ன அப்படின்னா, அதை சாப்பிட்டு ஜீவனை விடணும். பஞ்சக்காலம் வேற, ஜீவனை விடணும்னா மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. ஜீவனை விடணும் தற்கொலை தான் பண்ணணும். ஆக அந்த சூழ்நிலையில் எலியா அந்த பக்கம் போகிறார். அப்போ அவங்கள பார்க்குறான். அப்போ கேட்குறான், தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணியை தா. அப்போ அதுக்கு பின்னாடி தான் எனக்கு கொஞ்சம் அப்பமும் தான் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்லும்போது, நானும் என் மகனும் பஞ்சகாலம் இருக்குது, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் பானை ஒன்று மாவு தான் இருக்குது. நான் அந்த 2 விறகுகளை பொறுக்கி அதை சுட்டு நானும் பையனும் சாப்பிட்டு ஜீவனை விட இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன விட இருக்கிறோம்? தற்கொலை பண்ண போகிறோம். எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு, எங்களுக்கு வாழ்வுக்கு எந்த ஆதாரம் கிடையாது, எங்களை உதவுறதுக்கு யாரும் கிடையாது. அப்போ எலியா சொல்கிறான், நீ முதல்ல எனக்கு என்ன செய்ய, கொண்டு வா. நல்ல கவனிங்க, முதல்ல எனக்கு செய்ய கொண்டு வாங்க. இந்த காலத்தில் ஏதாவது ஒரு ஊழியக்காரனை கேட்டான்னா தொடப்பத்தை தான் எடுப்பாங்க, செருப்படி தான் வாங்கணுமே. அந்த சூழ்நிலை யாராவது இருந்தால், ஏதாவது ஊழிய கேட்டால் என்ன செய்வாங்க, நாங்களே இந்த நிலைமை இருக்கோம், உமக்கு தரிசனம் கிடையாதா, ஆண்டவனை வெளிப்படுத்தலையா, இப்படியெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்போம். ஆனால் அவள் என்ன செய்தால், அவளுடைய பசியை பாராமல், குழந்தைய பசியை பாராமல் அந்த முதல் ஆடையை எடுத்துக்கொண்டு போய் எலியாவுக்கு கொடுத்தாள். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. எலியா என்ன சொன்னான்னா, ஏம்மா நீ முதல் கொண்டு வா, பஞ்சக்காலம் தீர்கிற வரையும், உன் தேசத்தில் மழை பெய்ந்து பயிர் வழிந்து தானியங்கள் அறுவடை காலங்கள் வரையும் உடைய பானையில் மாவு குறையாது, கலசத்தில் எண்ணெயும் குறையாது. ஒரு அல்லேலூயா. இப்போ தேவன் கட்டளை எங்கே கட்டளைன்னா, ஒரு பணக்கார வீட்டில் போய் கட்டளை இடலை, ஒரு கோடீஸ்வரர் வீட்டில் போய் கட்டளை இடலை. ஏன் அப்படின்னா, அவங்க பரிபூர்ணத்திலிருந்து கொஞ்சம் எலியாவை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவள் தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும், இதை விதவி கொடுத்ததை போல இவனும் ஒரு விதவை தான், ஆனால் இவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கா. ஆக இந்த விதவையும் அது எலியாவுக்கு கொடுத்ததினாலே கொடுத்துட்டு வீட்டுக்கு வர அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. அதே பானையிலே பஞ்சக்காலம் முடிகிற வரையும் மாவு எடுக்க வருகிறது. எண்ணெயும் குறைந்து போகாதபடி தேவர்களை நடத்தினார். அப்படின்னா அவன் இந்த காணிக்கை விஷயத்தில் ஜெயம் எடுத்து அவ வாழ்ந்த காலங்களில் அவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இந்த காணிக்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்கவே. காணிக்கை யாருக்கு செலுத்தணும் சிலருக்கு தெரியாது. சில சபைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரன் மேலே பிரியமாக இருக்கிற வரைக்கும் காணிக்க தசமாக கொடுப்பாங்க. ஊழியக்காரனுக்கு பிரியமாக இல்லைன்னா காணிக்க தசமாகத்தை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அதில் எந்த வித ஆசீர்வாதத்தை காண முடியாது. காணிக்கை தசமமாகும் கத்துடையது. அல்லேலூயா. அப்போ எந்த சிந்தனை கொடுக்கணும்? ஆபேல் தேவனுக்கென்று செலுத்தினார். அது பெரிய மலையில் எனக்கு காணிக்க கொண்டு வரும் என்று நான் கேட்பேங்கிறார், எனக்குங்கிறார். அப்போ யாரு கொடுக்கணும்னா, தேவன் நம்மை உண்டாக்கின, ரட்சித்த, நமக்கு ஜீவனை கொடுத்த, நமக்காக மரித்த, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த, ஒரு ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிற, அந்த மலை பிரசங்கத்தில் நமக்கு அனுபவங்களை கற்றுத்தந்த அந்த தேவனுக்கு காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டுக்குன்னு கொடுக்கவே கூடாது. நாங்கள் அந்த தேவனுக்கு கொடுப்பதை போல இந்த பாஸ்து மூலமாக நான் தேவனுக்கு என்ன செய்ய போகிறேன்,
கொடுக்கிறேன் என்ற எண்ணத்தோடு நாம் கொடுக்கணும். அதில் நிறைய பேர் தோற்று போகிறாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அது கர்த்தருடைய ஊழியங்க, அது கர்த்தருக்கு நாங்கள் மரண நாள் வரையும் கர்த்தர் வருகை வரையும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. சில நீ ஏன் அப்படியெல்லாம் கொடுக்குற அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள் கூட இருக்க தான் செய்யும். ஆக அவர்கள் தேவனுக்கென்று கொடுக்கிற ஜனம், தனக்கு உண்டானவைகளை தேவனுக்கென்று தேவன் விரும்புகிற காரியத்தை கொடுத்து அது மலை மேல் இருக்கிற அந்த உபதேசத்தின்படி ஜெயம் எடுத்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் அந்த ஜனம். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆக தேவனுக்கென்று நாம் கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம வீட்டில் இருப்போம், பீரோவில் 500 ரூபாய் இருக்கும், 2000 ரூபாய் இருக்கும். இப்போ 2000 இல்லை, 1000 ரூபாய், 500 ரூபாய் கட்டுக்கட்டாக இருந்தாலும் 100 ரூபாய் 50 ரூபாய் கூட இருக்கும். அந்த வீட்டை தேடி ஒரு பிச்சைக்காரன் வந்தான்னா நம்ம என்ன தடுவோம், அதில் எதில் லாஸ்ட்டு கடைசி இருக்குது, 5 ரூபாவா 10 ரூபாவா 2 ரூபாவா என்ன சேர்த்து தான் சொல்கிறது. அதை எடுத்து நம்ம அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அதே தடவல் வேலைத்தான் செய்யணும். சிலர் அதில் உண்மையாக இருப்பாங்க. தடவி அதை நம்ம எது சின்னதாக இருக்கிறதோ எது சிறியதாக இருக்கிறதோ அதை ஆண்டு சமூகத்தில் கொண்டு வரும். அப்போ இயேசுவை எந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கிறோம்? அவர் பிச்சைக்கார் கிடையாது. அவர் நமக்காகவே நாம் ஐஸ்வர்யன் ஆகும்படி சிலுவையிலே நமக்காக தரித்திரானார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆக அந்த என்ன இப்போ தேவனுக்கு கொடுக்குற விதம் எந்த காணிக்கையானாலும் உயர்ந்ததாக மேன்மையானதாக, ஆங்கில சொல்ல பெஸ்ட்டு என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காணிக்கைகளை நாம் கர்த்தருக்கென்று செலுத்தும் போது தேவன் அதன் மேலே பிரியமாக இருந்து அவர்கள் அந்த விஷயத்தில் ஜெயம் எடுத்து அவர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணத்துடைய அனுபவங்களின்படி வாழ அவர்களால் முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிறார். நான் பல வருஷத்துக்கு முன்பாக ஒரு சபையில் இந்த பிரசங்கம் பண்ணும்போது நான் வீடு சந்திக்கும் போது ஒரு அம்மா 50 ரூபா தான் கொடுப்பாங்க. இந்த பிரசங்கத்தை ஒரு முறை கேட்ட உடனே அந்த அம்மா மாத்திரம் மரித்து போனார்கள். நான் வீடு சந்திக்க போகிறேன், பாஸ்டர் நீங்கள் இப்படி பண்ணீங்க இல்லையா, அதை உணர்த்தப்பட்டேன்னு. அப்போ நம்ம மாதம் ஒருக்கா போனால் ஒரு 500 ரூபா அவங்க காலங்கள் இருக்கிற வரையும் எனக்கு தந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு அலைய சொல்லலே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்படி அவங்க உணர்ந்தாங்க. ஆமாம், உண்மைதான் பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர், நம்ம செஞ்ச தவறு தான், அப்படித்தான் நாங்கள் தடுக்கி தான் வரோம், நீங்கள் உண்மைதான் ஆண்டவர் உணர்த்தினார் என்று ஆராதனையும் நேரத்தில் உண்மைகள் இருந்தாங்க. நானும் அப்போது அந்த போகும்போதெல்லாம் அந்த அனுபவத்தோடு மரண நாட்கள் வரையும் உண்மையுள்ளவளாக இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இதெல்லாம் யோசிக்கணும். ஒரு கதை சொல்லுவாங்க. 2000 ரூபாய் கட்டிருந்தான்னா அதுக்கு ஒரு சந்தோஷமா அது நடனம் ஆடி குதிக்குமா. எப்படி நடனம் ஆடுன்னா, நான் பெரிய பெரிய துணி கடைக்கு போய் பட்டு சேரி வாங்குவேன் என்று அது நடனம் ஆடுமா. 500 ரூபா அதெல்லாம் கட்டெல்லாம் நான் எனக்கு வியாதி வரும்போது நான் மருத்துவமனைக்கு போய் கட்டுக்கட்டாக மாஸ்டர் கேனு எம்ஆர் கேனு அந்த கேனை எடுக்க நான் கொடுப்பேன்னா அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு 200 ரூபா நோட்டெல்லாம் நான் பயணம் செல்லும்போது பயணத்துக்காக எடுத்து சொல்லுவாங்களே, இந்த 100 ரூபா எல்லாம் ரேஷன் கடைக்கு போமா, ரேஷன் வாங்க. இந்த 50 ரூபா கீழெல்லாம் மீன் கடைக்கு போமா, கொஞ்சம் இந்த சாலை மீன் வாங்கினா 50 ரூபா போகும். இதை 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா காய்ச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா. என்ன சந்தோஷம்னா, நாங்கள் தேவாலயத்துக்கு என்ன செய்கிறோம், அப்படி தான். இன்னைக்கு உலகம் அந்த விஷயத்தில் நம்ம தோற்று போகிறோம். அதிகமாக வந்தால் வேறு வழியாக தான் கொடுக்குறோம் தவிர கர்த்தருக்கென்று கொடுப்பதற்கு மனம் வரல. உபதேசம் இல்லாத நாட்கள், ஆலயம் இல்லாத நாட்கள், ஆசாரியன் இல்லாத நாட்களிலே ஆபேல், ஆபிரகாம், யாக்கோபு
அவர்கள் அந்த விதவை சாரிபாத்தை விதவை தேவனுக்கு என்று கொடுத்து அவள் வெற்றி அடைந்து அவங்க காலத்தில் இந்த பூமியில் இன்று வரையும் பிரசங்கிக்கிற இந்த நாள் வரையும் அவர்கள் நமக்கு மாத்திரமல்ல, அவளை குறித்து பிரசங்கிக்கப்படுகிற உலகம் எங்களும் இன்றைக்கும் அவள் மறித்து கடந்து போனாலும் அவளுடைய வெளிச்சம் இன்றைக்கு இருக்கத்தான் செய்து. அல்லேலூயா. ஆக நீங்களும் நானும் அதை உணர்ந்து கொள்ளவேன். எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கத்தான் செய்யும். சில நேரங்கள் நம்ம பெரிய பெரிய பொதுவாக பால்காரன் பைசான்னா மாதத்துக்கு ஒரு முறை அன்றாட இருக்கிறாங்க. பால் வாங்கினா பால்காரனுக்கு கொடுப்போம். அதே போல் செய்தி பேப்பர் வாங்கினா அதுக்குரிய பணத்தை அவனுக்கு கொடுப்பான். ஆனால் பால்கார் பணத்தை எடுத்துகிட்டு வேறையோ செய்தித்தாள் கொடுக்குற அவனுக்கு வேறு எடுத்துன்னு கொடுக்க மாட்டோம். அதுக்குரிய பணத்தை அங்கே நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. பெரிய பெரிய ஹோட்டலில் போய் வாய் நிறைய வயிறு நிறைய சாப்பிடுவான். சாப்பிட்ட உடனே கையில் ஒரு பில்லை தருவான். தந்துட்டு பக்கத்து ஹோட்டலே கொடுக்க போகிறோம், மாவாட்டை வச்சுடுவான். அப்போ எங்கே நாம் சாப்பிடுகிறோமோ அங்கே அந்த பில்லை கட்டணும். அல்லேலூயா. அப்போ எங்கே நமக்கு ஆவிக்குரிய சத்தியங்கள், எங்கே நாம் நாட்டப்பட்டிருக்கிறோமோ, பால் என்பது நாண பாலாகிய கலங்கமில்லாத தேவனுடைய வசனம். அல்லேலூயா. செய்தித்தாள் என்பது வார வாரம் நமக்கு கூட பேசுகிற தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி. ஆக இங்கே இன்னும் நம்ம ஆகாரம் என்றால் நானே ஜீவ அப்பங்கிறாரு. ஆக எல்லாவித சரீரத்துக்குரிய ஆகாரமானாலும் ஆவிக்குரிய ஆகாரம் நாம் வளர்ந்து வருவதற்கு தேவன் தருகிற எந்த இடங்களிலே ரட்சிக்கப்படுகிறோமோ அந்த இடங்களிலே அது தேவனுக்காக கொடுக்கப்படும் போது தான் அதில் வெற்றி நாம் எடுக்க முடியும். அல்லேலூயா. சத்தமதா சொல்லுங்களேலூயா. அப்போ காணிக்கை விஷயம் என்பது ஏதோ ஒரு சாதாரண காரியம் என்று நினைத்து விடக்கூடாது. அதை சரியாக நாம் செலுத்த வேண்டும். இப்போது அப்போஸ்தலர் நடபடிகள் அனனியா சப்பிரால 2 பேரும் நம்ம பார்க்குறோம். 2 பேருமே தோற்று போனாங்க. அப்போஸ்தலருடைய காலங்களில் 2 பேர் தோற்று போனாங்க. காணியாட்சி அவளுடைய தான், அவங்களுக்கு தான் அவங்க விற்றாங்க. கொஞ்சத்தில் தங்களுக்கென்று என்ன செஞ்சிட்டாங்க, வைத்து விட்டார்கள். அதில் உண்மையை சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல. பேதர்கிட்ட போகும்போது அங்கே ஆவியானவர் பேசுகிறாரு, நீங்கள் பரிசுத்தாவின் இடத்துல இவ்வளவுதான் விற்றீர்களோ, பரிசுத்தாவிக்கு இடத்துல பொய் சொல்லுகிறீர்களே, கண் ஒத்து பொய் சொல்கிறாங்க. பாருங்கள், மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் தங்களுடைய ஆசைகளை விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்களாம். ஆனால் இவங்கள் தங்களுக்கென்று கொஞ்சம் வைத்து விட்டு போய் செலுத்தினால் என்ன நடந்தது? 2 பேருமே மரித்து போனார்கள். அல்லேலூயா. இந்த கிருபையின் காலங்களில் அப்படிலாம் செய்ய மாட்டார். அப்போ அவள் என்னென்ன அத்தனை அப்போஸ்தலர்கள் அதில் ஜெயம் எடுத்தாலும் இந்த 2 பேர் அதில் ஜெயம் எடுக்காமல் போயிட்டாங்க. பாருங்க, ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான். அதில் சின்ன தவறு நடந்தாலும் தேவன் மன்னிக்கல. அப்போஸ்தலருடைய நாட்களில் அந்த நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. ஆகவே காணிக்கை விஷயத்தில் ரொம்ப கவனமாக தேவனுக்கென்று நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. எல்லா தேசத்தாரும் எல்லா மாநிலத்தாரும் எல்லாரும் ஒரு இடத்துல கூடினாங்களா, கூட்டிகிட்டு சொன்னாங்களா, நீங்கள் உங்கள் நாட்டில் எப்படி தேவனுக்கென்று நீங்கள் கொடுக்குறீங்க என்று கேட்கும்போது, அப்போ அவங்க சொன்னாங்களா, நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து வட்டம் போடுவோம், நாங்கள் நிற்கிற இடத்துல வட்டத்தை போடுவோம், எங்களுடைய சம்பள பணத்தை மேலே என்ன செய்வோம், வீசுவோம், அந்த வட்டத்துக்குள்ளே வர பணம்லாம் நாங்கள் ஆண்டவருக்கு கொடுப்போம். அல்லேலூயா. வட்டத்துக்கு வெளியே வர பணத்தை நாங்கள் என்ன செய்வோம், எடுத்துடும். அப்போனா வட்டத்துக்குள்ளே நிறைய விடும். நம்ம நாட்டுக்காரன் வட்டம் போயிருக்கிறார், நாங்களும் அப்படித்தான். அவங்க ரொம்ப பரவாயில்லையே, நாங்களும் வட்டம் போடுவோம். அப்போ பரவாயில்ல, நாங்களும் சம்பளத்தை மேலே என்ன செய்வோம், வீசுவோம். மேலே போகிறதெல்லாம் அவரே எடுப்பார், கீழே வர்றதெல்லாம் நாங்கள் எடுப்போம். நம்ம ஆளுங்களை பாருங்க.
மேலே போகிறதெல்லாம் ஆமாம் தோம மாதிரி இருந்ததுன்னா தண்ணி நடுவானத்தை நிற்கிற மாதிரி நின்று போயிடும். மேலே போகிறதெல்லாம் கத்தர் எடுப்பார், கீழே வர்றதெல்லாம் அப்போ எப்படி நம்ம அப்படி தான் நம்ம சிலருடைய வாய்க்கு இருக்குது. எதை செய்தாலும் இந்த ஆபேல், இந்த ஆபிரகாம், யாக்கோபு, இந்த விதவை, சாரிபாத் இவங்கெல்லாம் தேவனுக்கென்று தங்கள் உண்டானவைகளை மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அதனாலே அவர்களுடைய பேரை நம்ம பார்க்குறோம். ஏற்றுக்கொள்ளாதவனையும் பேரை பார்க்குறோம், பாராட்டாதவனையும் பேரை பார்க்குறோம், பாராட்டுகிறவனையும் பார்க்கிறோம். அவளை சொல்லி கத்தர் அவளை புகழ்வதை குறித்து பார்க்கிறோன்னா, நீங்களும் நானும் இது ஒரு சத்தியம் என்பது சிலர் வாங்க வேண்டாங்கிறாங்க. சிலர் கொடுங்கள் என்று சொல்வார்கள். எப்படியா இருந்தாலும் நாம் எந்த சபையிலே சார்ந்தவளாய் இருக்கிறோமோ அந்த சபைக்கும் காணிக்கைகளும் தசமபாகங்களையும் உண்மையாய் இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்கிறே. அல்லேலூயா. அப்படின்னா டிவிக்கு கொடுக்க வேண்டாமா, மற்ற ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டாமா என்கிற கேள்வி வரும். தாராளமாக கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அதே சமயத்தில் உங்கள் சபையில் சார்ந்த நீங்கள் இருக்கிற சபையில் காணிக்கை தசமபங்க அங்கே தான் கொடுக்கணும், தவிர மற்ற மீதி எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் மற்ற ஊழியத்துக்கு செய்வது தவறே கிடையாது. அல்லேலூயா சொல்கிறே. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டு சொல்ல, கண்ட சகோதரனை நேசிக்காம காணாத சகோதரனை எப்படி நேசிப்பாய்? நீ இருக்கிற சபையில் உன்னுடைய ஊழியர் கஷ்டப்படும் போது, உன்னுடைய ஊழியத்தில் போகிற சபைகளுக்கு நிறைய தேவையாக இருக்கும்போது, உன்னுடைய போகக்கூடிய சபை பாழடைந்து இருக்கும்போது, அதை ஊழியர் பசி எங்களெல்லாம் பட்டினி ஆண்டவர் வைக்கல. நாங்கள் இதுவரைக்கும் யார்கிட்ட கேட்டது கிடையாது. பொதுவாக நான் சொல்ல எல்லாரும் கேட்கறதுனால, உங்கள் ஊழியர் பசி பட்டினியாக இருக்கும்போது நான் அங்கே தாங்குறேன் இங்கே தாங்குறேன்னா அந்த காணிக்கையை காயினுடைய காணிக்கை போல தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். நாம் இருக்கக்கூடிய சபைகளிலே உண்மையாக இருந்து மற்ற காரியங்களேனா அந்த ஊழியம் இருக்கணும். மிஷனரிகள் ஊழியம் இருக்கணும், தொலைக்காட்சி ஊழியர்கள் இருக்கணும், மீடியாக்கள் இருக்கணும், தாராளமாக செய்யணும். ஆனால் நம்முடைய சபைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த சத்தியத்தின்படி செய்து விட்டு மீண்டும் தாராளமான செய்யும்போது தேவன் அதுக்குரிய காரியங்களை தேவன் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா தசமங்களே பிரித்து விடுவாங்க. ஒரு 1000 ரூபாய் 3000 வரணுன்னா 30 பேருக்கு பிரிப்பாங்க. அங்கே 100 இங்கே 100 இங்கே 100. அது ஆசீர்வாதம் கிடையாது. தசமமாக அந்தந்த சபையில் சார்ந்திருக்கிறவர்கள் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் என்னிடத்தில் வந்தார். பேர் சொல்ல விரும்பலை, தசமகத்தை கொடுத்தார். நான் சொன்னேன், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா அவர் ஒரு சபை சொன்னார், தசமமாக அங்கே கொடுத்துருங்க. அவரோட உபதேசம் பண்ணிவிட்டு அவர் வசனத்தெல்லாம் கேட்டார். இது நான் இப்போ ரொம்ப வருஷமாக சபைக்கு போகல, இந்த முறை வச்சுருங்க பாஸ்டர். அப்போ சபைக்கு போகலைன்னு நான் அது சொன்னால், உங்கள் தசமமாக என்பது உங்கள் சபை கொடுங்க, எக்ஸ்ட்ரா காணிக்கை இருந்தால் நீங்கள் ஊழியத்தை தாங்குங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டார். இந்நாள் வரை அதில் உண்மையாக இருக்கிறார். எனக்கு அவ்வப்போது எனக்கு சிறப்பு காணிக்கை தருவார். எனக்குமே நாம் சொல்லணும், அதை வாங்கிடக்கூடாது. அந்த சத்தியத்தை எங்கள் அம்மா நீத்தரை அடைந்து பரதேசில் இருக்கிறார். எங்கள் அம்மா என்கிட்ட 1 வருஷம் இருப்பாங்க. 2 முறை நான் ஒவ்வொரு வருஷம் என் கூட வச்சுருந்தேன். அது எங்கள் அம்மாவுடைய தசமபாகத்தை இதுவரையும் நாங்கள் வாங்கினது கிடையாது. அந்த 1 வருஷம் வேணுந்தாலும் கூட மொத்த பணத்தை எங்கள் அம்மா அதிகமாக தான் கொடுப்பாங்க, அதை ஊழியர்களுக்கு கொடுத்துடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு தான் தரணுன்னு அப்படி கேட்கக்கூடாது. எங்கள் தம்பி அதை விரும்ப மாட்டான், நானும் விரும்ப மாட்டேன். அதனால் நிறைய சாட்சிகளை சொன்னாங்க எங்கள் அம்மா பார்த்து. ஆக தசமபாக விஷயத்தில் எந்தெந்த சபையில் சார்ந்திருக்கிறோமோ அந்த சபைக்கு கொடுக்கும்போது மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இல்லையா, நமக்கு கண்ணு எதிராகவே கஷ்டப்படுகிற ஊழியக்காரனை பார்த்துட்டு
மற்றவர்களுக்கு கொடுக்காம கைகளை குறுக்கி இன்னொரு கூட எப்படி ஆஸ்வதிப்பார்? அது எப்படி பிரியமாக ஏற்றுக்கொள்வார்? அது எப்படி வெற்றியாக இருக்க முடியும்? எப்படி மலை மேல் இருக்கிற அந்த பட்டணத்தை போல மறைந்திருக்க மாட்டாதபடி உலகத்திற்கு நாம் வெளிச்சமாக இருக்க முடியாது. ஆகவே தேவனுக்கென்று உண்மையான காணிகள் தசம பாகங்களையும் நாம் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் அதில் மேல பிரியமாய் இருப்பார். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்கிற காணிக்கையாக இருக்கணும். இன்னொரு வசனம், புதிய ஏற்பாடு காலத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அன்றியும் சகோதரரே, மக்கோதோனியா அழிச்சார். அந்த கேள்வி என்னங்கன்னா, எல்லா சபை தான், ஆனால் மக்கோதோனிய சபைக்கு விசேஷித்த கிருபை கொடுத்தார். மக்கோதோனிய சபைக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எப்படி கொடுத்தாங்க? நல்ல கவனிங்க. அவங்க ரொம்ப உபத்திரம் வேற, மிகுந்த உபத்திரமாக இருந்தாங்க. பயங்கர நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப கஷ்டம் பார் சார் அப்படின்றம நாங்கள் நல்லா இருந்தால் கொடுத்துருப்போம். அதே போல் அவங்க மிகுந்த உபத்திரத்தினாலே, சோதனை வேற, பயங்கர சோதனை. ஆபிரகாமுக்கு வந்த சோதனை போல மிகுந்த உபத்திரம். அதை சோதிக்கப்படுகையில் சாதாரண தரித்திரம் கிடையாதுங்க, கொடிய தரித்த முடிவுகளாக இருக்கும்போது நல்ல கவனிங்க, தங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கர்த்தருக்கு ஒரு அலை சொல்களே. நமக்கு சந்தோஷமாக கொடுக்க முடியும். காணிக்கை என்பது சந்தோஷமாய் கொடுக்கணும். புரியுதுங்களா? சந்தோஷமாய். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ உபத்திரம், எவ்வளோ சோதனை, கொடிய உபத்திரம். அப்போ அந்த தரித்திர அந்த நாட்களிலும் இவங்க கேட்கல, அப்போஸ்தலர்கள் கேட்கல, இவங்களாகவே தங்க பரிபூர்ணத்திலிருந்து கர்த்தருக்கு பிரியமானதை செலுத்தினார்கள். அதனால தான் அந்த சபை அளவில்லாத கிருபை பெற்றுக்கொண்டது. அல்லேலூயா. அதில் வாசி பாருங்க சீக்கிரமாய். மேலும் அவர்கள் நல்ல கவனிங்க, திராணிக்கு தக்கதாகவும் மிஞ்சி, திராணி ஒரு 10 ரூபாய் கொடுக்குற திராணிக்கு மிஞ்சி அதிகமாய், திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே, அப்படின்னா யாருமே சொல்ல கிடையாது. உங்களுக்கு புரியுதா? யாருமே சொல்லலை, யாருமே கட்டாயப்படுத்தலை. தாங்களே கொடுக்க மனதுளவளாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் கட்டாயப்படுத்திருக்காங்க. ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அப்ப இவங்க ஏற்றுக்கொள்ளல. நீங்களே கஷ்டப்படுறீங்க, நீங்கள் சோதிக்கப்படுறீங்க, மிகுந்த உபத்திரம், நீங்கள் கொடிய வேதனை இருக்கீங்க, அதனால் வேண்டாம், நீங்கள் நல்லா இருக்கும்போது தாங்க நல்லா சொல்லியிருப்பாங்க. இவங்க இல்லை கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க என்று வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த சபைக்கு மாத்திரமல்ல, இன்னொரு பங்கை பரிசுத்தவான்களுக்காக அந்த நாள் ஊழியம் செய்கிற அவங்களுக்காக அந்த பங்கை தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால கொடியோபத்திரங்களிலும் சோதனைகளிலும் கொடிய பஞ்சத்தின் காலங்கள் வரும்போதும் தேவனுக்கென்று தாங்களாகவே யாருமே சொல்லாதபடி கட்டாயப்படுத்தி அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்ததை போல அது கொடுக்கும்போது நான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மக்கோதோனிய சபையினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்ததினாலே அதன் மேல் வைத்த கிருபையும் நாம் அறியும்படி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேலூயா. ஆகவே நம்ம அதுலேயும் ஜெயம் எடுத்தால்தான் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல
மறைந்திருக்கக்கூடாதபடி உலகத்திற்கு நாம் வெளிச்சமாக நாம் இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பொதுவாக சொல்லுவாங்க, மல்லிகால் சொல்கிறாரு, நீங்கள் எதனால் என்னை வஞ்சித்தீர்கள்? ஆண்டவரே கேட்குறார், காணிக்கையினாலும் தசம மகள் தானே என்னை வஞ்சித்தீங்க அப்படி கேட்குறார். வஞ்சித்தது என்பது என்னென்ன? மொத்தமாக கொடுக்காதது வஞ்சனை. இப்போ அன்னிரால் சபையில் கொடுத்தாங்க, ஆனால் வஞ்சனை, கொஞ்சத்தை வச்சுட்டாங்க. சரியான தசம பாகங்கள் நாம் கொடுக்க வேண்டிய திராணித்து காணிக்க கொடுக்கலன்னா கூட அதுவும் தேவன் சொல்லுகிற வஞ்சனை. அல்லேலூயா. அதாவது நம்ம இடத்துல 10,000 ரூபாய் கடனை வாங்கி ஒரு 9,000 கொடுத்தானா அவன் என்ன செய்கிறான்னா நம்மை வஞ்சித்து விட்டான். நம்ம என்ன சொல்கிறான்? அவன் ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறான். மொத்தமாக ஏமாத்தினாலும் அதை தான் சொல்லுவான். அவர் சொல்கிறார், காணிக்க கொடுக்கலன்னு சொல்லலை, தசமம் கொடுக்கலன்னு சொல்லலை, ரெண்டையும் நீங்கள் கொடுத்தீங்க, ஆனால் சரியாக கொடுக்கல. அல்லேலூயா. அது முழுமையாக கொடுக்கல. ஆக அந்த முழுமையாக நீங்கள் கொடுக்கணும். சபிக்கப்பட்டவர்களை தான் அப்படி சொல்கிறார். ஆக மல்கியாவில் எழுதப்பட்ட இயேசு கிறிஸ்து கூட புதியப்படி சொல்கிறார், சதுசேயர் பரிசேயர் என்கிற நீதியை பார்க்கல உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய மாட்டீங்க? பிரவேசிக்க மாட்டீங்க. அவங்க வெந்தயத்திலும் பூண்டிலும் சிறகுகளிலும் எல்லா பழையப்படத்தில் வெறுகானாலும் சரி, எல்லா வீட்டிலும் தசமகத்தில் உண்மையாக இருந்தவங்க தான் அவங்க. யார்? நியாயப்பிரமாணத்தின் காலங்களிலே வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் தசமபாகத்தில் உண்மையுள்ளவர்களாக தான் இருந்தாங்க, காணிக்கலை உண்மையுள்ளதாக இருந்தாங்க. அதான் லூக்கா 18 அவன் பரிசையன் இருந்தவன் நியாயப்பிரமாணக்காரன். நான் என் தசமபாக எல்லா சம்பாதி எல்லாவற்றிலும் என்ன செய்கிறேன்? தசமபாகம் கொடுக்குறேங்கிறான். ஆனால் ரட்சிப்பு கிடையாது. இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவன் நிறைய தசமம் கொடுக்குறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் தேவனுக்கு எப்படி கொடுக்கணும் என்று தெரியாமல் ஒரு சிலர் இருப்பதை நாம் அறிந்து கொள்ளும். ஆக வருகிற காலங்களில் தேவன் அங்கீகரிக்கிற ஒரு காணிக்கையாய் அங்கீகரிக்கிற தசமமாக நான் செலுத்தும் போது அதற்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த ஜனந்தான் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல இந்த காணிக்கை விஷயத்தில் நமக்கு ஒரு சோதனை வருங்க. அது சோதனை ஜெயம் எடுக்கணும். ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் நமக்கு வருது, 1000 ரூபாய் தசம சோதனை கிடையாது, 1000 ரூபாய் தானே அப்படின்னு. ஒரு 20,000 வந்தான்னா 2,000 ரூபாய் கொடுத்துருவான். ஒரு 10 லட்சம் இன்கம் நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா அப்போ தான் சோதனை வரும். இவ்வளவு கொடுக்கவா? 1 லட்சம் கொடுத்தது கத்தர் தான் கொடுத்துருப்பார். 50,000 போய் பாஸ்ட்டு கொடுக்கவா? இன்னும் சிலர் அதை வேறு விதமாக செலவு பண்ணுவாங்க. அப்படி அல்ல. தேவன் தந்ததில் கோடியானாலும் உண்மையுள்ளவளாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஒரு வீட்டில் நான் கடந்து போனேன், ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம சபையை சார்ந்தவர்கள் அல்ல, அங்கே வேறு 2 பாஸ்டர் இருந்தாங்க. இந்த காணிக்கை விஷயத்தில் ஒரு போராட்ட தசமத்தில் அந்த வீட்டுக்காரர் சொல்கிறாரு, எங்கள் பாச பசங்கள்லாம் கேக் டீ எல்லாம் சாப்பிட்றாங்க, காணிக்கை பைசா எடுத்து சாப்பிட்றாங்க, தசமமாக எடுத்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். இவங்க என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க, அவர் அதை ஏற்றுக்கொள்ளலை. நானும் நம்ம சபையானா நம்ம உபதேசம் பண்ணலாம். வேறு சபையை சார்ந்தவர்கள் இங்கிலீஷ் மீடியம்லாம் படிக்கிறாங்க பசங்க, இதெல்லாம் அப்படி எடுத்து அப்படி சொன்னாங்க. 1 மணி நேரம் கதை ஓடுது, என்னாலும் அங்கே ஜோமனும் முடியல. இந்த 2 பேர் பாசமாக நீங்கள் என்ன சொல்லிங்க பாச, நான் மௌனமாக இருந்தேன். கடைசியாக அவருக்கு சொன்னேன், ஒரே கேள்வி கேட்டேன், காணிக்கும் தசமகத்தை பிரதர் நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். டக்குன்னு யோசித்து ஊழிக்க அப்படி இல்லை பாஸ்டர், நான் தேவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னாரு. நீங்கள் தேவனுக்கு கொடுத்தீங்க இல்லையா, அப்போ நீங்கள் தேவனுக்கு கணக்கு கேட்கலாமான்னு கேட்டேன். அப்படியே மௌனமாக இருந்துட்டார். உண்மைதான்னார். கணக்கு கேட்குறவ அவர் கேட்பார். அல்லேலூயா. ஊழியக்காரன் தப்பாக செலவு பண்ணாலும் கணக்கும் கேட்கிற கத்தர் நீர் அல்லவோங்கிறார். ஆக நம்ம தேவனுக்கு கத்தர் நம்ம இடத்துல கணக்கு கேட்டால் நம்ம எங்கே போக முடியும்? இவ்வளோ நம்மளுக்கு தந்தானே, நீ கொடுக்குற காணிக்க எவ்வளோ, நீ சம்பாதியத்தில் என்னத்தை தசம் கொடுக்குற கத்தர் நம்ம கணக்கு கேட்டால் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ தேவ பிள்ளைகள் அது அறியாமல்
ஊழியர்கள் மேலே அவங்க சொல்கிறாங்க. ஒரு ஊழியர் இந்த காலம் அந்த காலம் வேறு, எனக்கு வண்டி இல்லை அது வேறு, எங்கள் அப்பா சம்பாதிச்ச வீடு இருக்குது அது வேறு. ஆனால் எல்லா ஊழியர்களும் கஷ்டப்படணும்னு ஆண்டவர் விரும்பவே மாட்டார். எல்லா ஊழியர்களும் நல்லா இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா துங்களேலூயா. ஒரு விசுவாசி 4-5 வீடு கட்டும்போது, ஒரு விசுவாசி 4 வாசல் 4 கார் நிற்கும் போது, ஒரு பாஸ்டர் 2 வீலரில் போனால் என்ன தவறு, ஒரு காரில் போனால் என்ன தவறு? தவறே கிடையாது. அது கர்த்தருக்கு அவைகள் உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா துங்களேலூயா. அந்த காலம் வேறு. அந்த காலங்கிறது ஒன்றும் இல்லாத ஓலை செட்டில் விசுவாசிகள் வாழ்ந்தார்கள், மண் சுவரில் வாழ்ந்தாங்க, ஊழிக்காரர்கள் அப்படி இருந்தாங்க. இன்றைக்கு தேவன் விசுவாசிகளை வளர்த்தானா ஊழிக்காரர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அதை எதிர்பார்ப்பதினால நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கத்தான் செய்யும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்கிறார். செம்மறாடி வெள்ளாடு சொல்கிறார். ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சிருந்தேன். செம்மறாடி வெள்ளாடை செம்மறையாடை தான் பரலோகத்துக்கு நீ பரலோகத்தை சொல்கிறார். நான் உனக்காக உண்டாக்கப்பட்ட அந்த நித்திய ராஜ் பரலோக பிரவேசிங்கள் எனது அந்த வெள்ளாடு சொல்ல. ஏன் செம்மறாடுன்னா, செம்மறாடு அந்த முடி வளர வளர மெய்ப்பெண் வெட்டிகிட்டே இருப்பான். அல்லேலூயா துங்களேலூயா. அது எவ்வளோ வளருதோ வெட்டுவான். ஆனால் எவ்வளோ வெட்டுறாங்களோ அது வளர்ந்துட்டே இருக்கும். அது கொடுக்காமல் இருந்தானா அது அடர்த்தியாக எப்படி இருக்கும் பாருங்கள், அவலட்சணமாக இருக்கும். அப்போ வெட்டிகிட்டே இருப்பாங்க. கன்வர்சனை கூட, கட்டிட நிதி கூட, அது கூட இது கூடன்னு வெட்டிகிட்டே இருந்தானா மீண்டும் அது ஃப்ரெஷ்ஷாக அதை முடி வளர்ந்துட்டே இருக்குது. தான் ஆசாரின்னு வேலை. வெட்டும்போது சில நேரங்கள் காயங்களும் ஏற்படலாம். எப்போ காயம் ஏற்படும்னா, தசம பாகத்தையும் காணிக்கை பேசும்போது சில காயங்கள் ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலும் அது அமைதியாக இருந்து தன்னுடையது எல்லாவற்றையும் மெய்ப்பண்ணு கொடுப்பதை போல நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது கர்த்தர் அதன் மேலே பிரியமாக இருப்பது மாத்திரமல்ல, நாம் எவ்வளோ கொடுக்குறோமோ திரும்பி தந்துட்டே இருப்பார். அல்லேலூயா. அது 1000 மடங்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவனுக்காக காணிக்கை விஷயத்தில் ஒரு பரீட்சை வெறுக்கும்போது, சோதனைகள் வரும்போது கர்த்தருக்கு உண்மையாக ஆபேலை போல, விதவை போல, மக்கதோனிய சபையை போல, சாரிபாத்து விதவை போல, இன்றைக்கு இருக்கிற ஏராளமான பரிசுத்தவான்கள் உண்மையாக இருப்பதை போல நான் உண்மையாக இருந்தால் நம்மை பேரை சொல்லி அவரை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, அவரோட பாஸ்டர் நான் கொடுத்த காணிக்கையெல்லாம் மறந்துட்டார் அப்படின்னு. பைபிள் அப்படி எழுதப்படலை. சங்கீதம் 20 சொல்கிறாரு, நீ செலுத்தும் காணிக்கையெல்லாம் நான் நினைத்து. அல்லேலூயா. நீங்கள் மறந்துருப்பீங்க, கர்த்தர் எல்லாம் வச்சு அறிகிறார், கணக்கில் வச்சுருப்பார். நான் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல, அதெல்லாம் நினைத்து உன் மன விருப்பத்தையும் உடைய யோசனையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எல்லாம் இருந்த வண்ணமாக கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் சோதனை பண்ணி, ஆண்டவரே கேட்கிற யாவரும் உங்கள் சபைகளில் உங்கள் ஊழியருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும்போது, ஒரு வேளை நீங்கள் கேட்கிற தசம பாகத்தை நிறுத்தியிருந்தார், இந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து நீங்கள் அதை கொடுக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் மனுஷரை பார்க்காதீங்க, ஊழியரை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்கள். உங்களை ரட்சித்தவர் கர்த்தர், உங்களை அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர், ஆபத்து காலத்திலும் தூக்கினவர் கர்த்தர். வீடு வாசல் இல்லாமல் இருந்த உங்களை எவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு உண்மையாக இருந்து உங்களுடைய சபைகளில் நீங்கள் உண்மையாக இருங்க. நீங்கள் தேவனை முன்வைத்து நீங்கள் செலுத்தும் போது நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கல 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சபையார் இந்த நாள் வந்த எல்லாரும் மேலும் கிருபை இருப்பதாக, எங்கள் சபையார் மேலும் கிருபை இருப்பதாக. இந்த சத்தியத்தின்படி வாட நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சொல், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாக தேவனும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னின் ஐக்கியம் சந்த சமாதானம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை பரிந்தும் சதா காலங்களிலும் என்றென்றுக நம்மோடு கூட
இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.